என் பேரு அருண். சென்னையில வசிக்கிறேன். பொறியியல் படிச்சு முடிச்சிருக்கிறேன். பார்க்க நன்றாக இருப்பேன். தினமும் ஜிம் செல்வேன். நல்ல உயரத்துல இருப்பேன். என் வீட்டுக்கு பக்கத்துல அனு என்ற ஒரு ஆன்ட்டி இருக்கிறா. அவளுக்கு வயசு 35 இருக்கும். அவ வீட்ல தான் இருக்கிறா. அவள் கணவனுக்கு 40 வயசு இருக்கும். பிசினஸ் செய்கிறான். வேலையே கெதின்னு இருப்பான். அவ பார்க்க நன்றாக இருப்பா. அவளுக்கு 2 குழந்தைகள். அவள் குடும்பம் எங்களுக்கு பக்கத்துல தான் 4 ஆண்டுகளாக வசிக்கிறது. நாங்க அவங்க கிட்ட நல்லா பழகுவோம். என் அம்மாவுடன் அவ நன்றாக பழகுவா. எங்க வீட்டுக்கு தினமும் வருவா. நானும் அவ குழந்தைகளுடன் விளையாட அவ வீட்டுக்கு அடிக்கடி செல்வேன். ஆனா அவள் மீது எந்த எண்ணமும் வந்தது இல்ல. ஆனா நிலைமை வேற மாதிரி மாறத் தொடங்குச்சு. நான் படம் பார்க்க ஆரம்பிச்ச காலம் அது. எனக்கு அதிக ஈடுபாடு வந்துச்சு. அந்த ஆன்ட்டிய பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போதுதான் அனு ஆன்ட்டி மீது கண் வச்சேன். ஒரு நாள் அனு ஆன்ட்டி எப்போதும் போல என் வீட்டுக்கு வந்தா. அவங்க பையன் பிறந்த நாளைக்கு எங்களை அழைச்சிட்டு என் அம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்தா. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அவளை பார்த்தேன். ஐயோ, அது ரொம்ப அழகா இருந்தா. அவ என்ன பார்த்துட்டு மறைச்சுக்கிட்டா. ஒரு லுக்கு விட்டா. எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. பயமாவும் இருந்தது. அவ என் கால் சட்டைய பார்த்தா. அசிங்கத்துல நான் ரூமுக்கு போயிட்டேன். அன்று முதல் அவ வீட்டுக்கு வரும்போது எல்லாம் நான் அவளுடன் பேச ஆரம்பிச்சேன். அவளுக்கும் தெரியும் நான் அவளை பார்க்கறது. அவ என்ன பார்த்து சிரிச்சிட்டு போவா. தினமும் இப்படியே நடக்க அவளிடம் பேச ஒரு பிளான் போட்டேன். என் அம்மா போனை எடுத்து அவ நம்பரை எடுத்துக்கிட்டேன். அவளுக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பினேன். சில நிமிடங்கள் கழிச்சு யார் இதுன்னு ரிப்ளை வந்துச்சு. நான் என் பேரை சொன்னேன். அது முதல் இருவரும் தினமும் சேட்டிங் செய்ய ஆரம்பிச்சோம். முன் இருந்ததை விட இருவரும் இப்போ நெருக்கமானோம். நான் அவசரப்படல. மெதுவா காய நகர்த்தன. அவளுக்கு அவ வாழ்க்கை பிடிக்கலைன்னு எனக்கு தெரியும். அவ பலமுறை என் அம்மா கிட்ட பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் இருவரும் சேட்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது அவ என் காதலிய பத்தி கேட்டா. எனக்கு அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவ விடவே இல்ல. கேட்டுக்கிட்டே இருந்தா. அவ கேட்டுக்கிட்டே இருக்க நான் எனக்கு ஒருத்தி இருக்கிறான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பினேன். சில நிமிஷங்கள் கழிச்சு, ஓ நிஜமாவா, அருண் காதலியா இருக்க ரொம்ப ஆசைதான்னு அனுப்பினா. அந்த பதில நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் சிரிச்சுட்டு சும்மா சொல்லாதீங்கன்னு கேட்டேன். இல்ல, நிஜமாதான் சொல்றேனா. நான் படிப்பது எனக்கே நம்பிக்கை இல்ல. நான் குஷியில குதிச்சேன். அன்று முதல் இருவரும் ஜோடிகள் போல நெருக்கமானோம். நான் ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த நாளும் நெருங்குச்சு. அவள் கணவன் வெளியூர் செல்ல இருப்பது தெரிய வந்துச்சு. எப்பாடு பட்டாவது அவளிடம் பேச வேண்டும்னு நினைச்சேன். அன்று மாலை எப்போதும் போல நான் அவ வீட்டுக்கு சென்று குழந்தைகளுடன் விளையாட ஆரம்பிச்சேன். அவ சமையல் அறையில வேலை முடிச்சிட்டு எங்களுடன் வந்து விளையாட ஆரம்பிச்சா. என்ன பார்த்து பாய் ஃப்ரெண்டுன்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா. நான் குழந்தைகளை விளையாட்டுல ஆர்வமாக்கிட்டு அவ அருகில வந்து அமர்ந்தேன். அவ சாதாரணமா பேச ஆரம்பிச்சா. அப்படியே அவள் கணவனை பத்தி பேச்சு போச்சு. அவ அவரை பத்தி பேசினதும் சோகமானா. பேசாமலே இருந்தா. என்ன ஆச்சுன்னு நான் கேட்க அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அவ அழ ஆரம்பிச்சா. நான் அவளை நெருங்கி என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவ அழுதுகிட்டே அவர் முன்பு போல இல்ல, மாறிட்டாருன்னு சொன்னா.
அவர் மாதம் 20 நாள் வீட்ல இருக்கிறதே இல்ல. என்ன அவரு சரியா கவனிப்பதும் இல்லைன்னு சொன்னா. அவளை அமைதியாக்கி அவ கண்ணீரை தொடச்சேன். அவ என் தோள்ல சாஞ்சபடி அழுதுகிட்டு இருந்தா. அவ முகத்தை உயர்த்தின. இருவரும் பார்த்துட்டு இருந்தோம். அவ எந்த அசைவும் இல்லாம உட்கார்ந்திருந்தா. பிறகு தூங்கிட்டோம். நான் எழும்போது அணு எழுந்திருந்தா. அந்த வாரம் முழுக்க அவ வீட்டை சுத்தி சுத்தி வந்து பேசின. நன்றி.